தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் கதைகள். ஒரு பயணி பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அதில் இருக்கிற கண்டக்டர் ரொம்ப அமைதியாகவும் புன்னகையான முகத்தோடவும் எல்லார் கூடவும் பேசிகிட்ருக்காரு, டிக்கெட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவரை பார்த்துட்டு அந்த பயணி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் இவ்வளவு அமைதியாகவும் புன்னகையோடவும் மகிழ்ச்சியோடவும் எல்லாரோடும் பழகுறீங்க, இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கண்டக்டர், நான் இந்த தொழிலை 15 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கும்போது நம்ம மூளையில் நியூரோபெப்டைட் அப்படிங்கிற சுரப்பி சுரக்குது. அதனால் உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு அமெரிக்க நியூரோ சயின்டிஸ்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் எப்போதுமே அமைதியாகவும் அன்பாகவும் எல்லார்ட்டையும் இருக்கேன். இவ்வளோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லார்ட்டையும் அன்பாகவும் பழகுறீங்க. ஆனால் பாருங்கள், அந்த டிரைவரை எவ்வளவு கண்ணாபின்னான்னு வண்டியை ஓட்டுறாரு. பிரேக் எதுவும் கலண்டுருச்சான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ஓட்டுறாரு. என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. பிரேக்கா? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, டிரைவர் தான் தவறி கீழே விழுந்துட்டார், அதான் கண்ணாபின்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமைதியாக சிரித்த முகத்தோடு அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த பயணி ஆடி போயிட்டார். ஸோ இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒருத்தர் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவர் சந்தோஷமாக இருக்கிறதா அர்த்தம் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.